அல்லாஹ் தாமதப்படுத்துவான், ஆனால் கைவிட மாட்டான். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் அனைவரும் வாழ்க்கையில் ஏதாவது ஒண்ணுக்காக காத்திருக்கிறோம். ஒருவர் வேலைக்காக காத்திருக்கிறார், ஒருவர் திருமணத்திற்காக, ஒருவர் குழந்தை பாக்கியத்திற்காக, ஒருவர் நோய் குணமாக வேண்டும் என்று, ஒருவர் கடன் தீர வேண்டும் என்று எத்தனையோ நாட்களாக துஆ செய்கிறோம். ஆனால் நமக்கு ஒரு கேள்வி வருகிறது, யா அல்லாஹ், நான் இவ்வளவு நாட்களாக கேட்கிறேன், ஏன் இன்னும் பதில் வரவில்லை? இந்த கேள்வி பல முஹ்மின்களின் இதயத்தில் வந்திருக்கிறது. ஆனால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், தாமதமாக, ஆனால் அல்லாஹ்வின் பதில் ஒருபோதும் தவறாது. அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், என் அடியார்கள் என்னை பற்றி உம்மிடம் கேட்டால் நிச்சயமாக நான் மிக நெருக்கமாக இருக்கிறேன், என்னை அழைப்பவனின் அழைப்புக்கு நான் பதிலளிக்கிறேன். சூரத்துல் பகரா. இந்த தந்தரப்தனோமன் இந்த வசனத்தில் அல்லாஹ் நான் அருகில் இருக்கிறேன் என்று கூறுகிறான். அதாவது நாம் அழும் ஒவ்வொரு கண்ணீரையும் அவன் பாருகிறான். சில நேரங்களில் நாம் நினைப்போம், அல்லாஹ் என் துஆவை ஏற்கவில்லையோ? இல்லை, நபிகள் நாம் நினைப்போம், நபிகள் நாயகம் கூறினார்கள், ஒரு முஸ்லிம் செய்யும் துஆ வீணாகாது. அல்லாஹ் அதற்கு 3 வழிகளில் பதிலளிக்கிறான். அவர் கேட்டதை வழங்குவான், அல்லது அதற்கு பதிலாக ஒரு தீங்கை அகற்றுவான், அல்லது மறுமைக்காக அதற்கான நன்மையை சேமித்து வைப்பான். முஸ்னத் அஹ்மத் எங்லாமரி தோனி சோம்னோனி ஹசன். அப்படியானால் நீங்கள் செய்த ஒவ்வொரு துஆவும் ஏற்கப்பட்டுள்ளது, ஆனால் அதன் வடிவம் மட்டும் உங்களுக்கு இன்னும் தெரியாமல் இருக்கலாம். நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பல ஆண்டுகள் தனது மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பிரிந்து வாழ்ந்தார்கள். அவர்கள் நம்பிக்கையை இழந்தார்களா? இல்லை. அவர்கள் கூறினார்கள், நான் என் கவலையையும் துக்கத்தையும் அல்லாஹ்விடமே முறையிடுகிறேன். சூரா யூசுப் பொடினொப்பண்ட. இதுவே ஒரு முஹ்மினின் அடையாளம். மனிதர்களிடம் முறையிடுவதற்கு முன் அல்லாஹ்விடம் முறையிடுவான். நாம் விரும்பும் நேரம் சரியான நேரமாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. ஆனால் அல்லாஹ் தேர்ந்தெடுக்கும் நேரம் தான் நமக்கு சிறந்த நேரம். அல்லாஹ் கூறுகிறான், நீங்கள் ஒரு விஷயத்தை வெறுக்கலாம், ஆனால் அது உங்களுக்கு நன்மையாக இருக்கலாம். நீங்கள் ஒரு விஷயத்தை விரும்பலாம், ஆனால் அது உங்களுக்கு தீமையாக இருக்கலாம். அல்லாஹ் அறிவான், நீங்கள் அறிய மாட்டீர்கள். சூரத்துல் பகரா. இந்தி எனவே தாமதம் என்பது மறுப்பு அல்ல. தாமதம் என்பது அல்லாஹ்வின் சரியான நேரத்திற்கான தயாரிப்பு. அதனால் துஆவை நிறுத்தாதீர்கள், தஹஜ்ஜுத் தொழுகையை விடாதீர்கள், இஸ்திக்ஃபாரை அதிகப்படுத்துங்கள், அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று அடிக்கடி சொல்லுங்கள். அல்லாஹ்வின் மீது நல்ல எண்ணத்தை வைத்திருங்கள். நஷல் கூறினார்கள், என் அடியான் என்னை பற்றி எப்படி நினைக்கிறானோ நான் அவனுக்கு அப்படியே இருப்பேன். ஷஹீஹ் புகாரி ஹின்னா, ஷஹீஹ் முஸ்லிம் நினைக்கிறானோ அவனுக்கு அப்படி இணை. எனவே அல்லாஹ்வை பற்றி எப்போதும் நல்ல எண்ணமே வைத்திருங்கள். ஒரு நாள் நீங்கள் இன்று அங்கு கண் முன்னே நிறைவேறும். அப்போது நீங்கள் சொல்வீர்கள், அல்லாஹ் தாமதப்படுத்தினான், ஆனால் எனக்கு சிறந்ததையே கொடுத்தான். அல்லாஹ் நம் அனைவரின் துஆக்களையும் ஏற்று நம் இதயங்களுக்கு பொறுமையையும் உறுதியான ஈமானையும் வழங்கி இந்த உலகிலும் மறுமையிலும் நன்மைகளை வழங்குவானாக. ஆமீன்.